ஸ்ரீ குருப்யோ நமக. விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரந்தம். வணக்கம் நேர்களே, தனுசு ராசி அன்பர்களே. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவர்கள், குருவினுடைய சொந்த வீடு மூல திரிகோண வீடு. இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எதை பிடித்தால் மேலே வரலாம், 9 நவக்கிரகங்கள்னால் இருக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய கோயில்கள், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னால் இந்த தனுசு ராசியில் பதிவு பெற்றுள்ள கர்ம வினைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ராகுவனுடைய கர்ம பதிவு பெற்றுள்ள ராசியாக இருப்பதனால அரசு அரசாங்கம் சார்ந்த துறையில் உங்கள் குடும்பம், உங்கள் முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க வேலையில் இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் வம்சாவளியில் 2 திருமணம் இருக்கும். பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பு அதிகமாக உள்ளது தனுசு ராசி. தொழில் ஆரம்பிக்கும் போது தடைகள் ஏற்படும், அதை தகர்த்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய நாலேஜ் அடுத்தவருக்கு அதிகம் பயன்படும். வீசிங், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும், பிறகு நீங்கிடும். பிடபிள்யூடி துறை, டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிக்கல் துறையிலும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலே வருவதற்கு 9 கிரகங்களில் இருக்கக்கூடிய எந்த தடங்களாக இருந்தாலும் அதை போக்கி மேலே வெளியே வருவதற்கு உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பிறவிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு, இந்த பிறவியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, முன்னேற முடியல, சிரமப்படுறீங்க அப்படின்னா தெய்வம் உங்களை காப்பாற்றும். கிரகங்கள் வழியாகத்தான் கடவுள் நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருகிறார். அதையும் தாண்டி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் அங்கே இருக்கிற ரிஷிகள் அவர்கள் நமக்கு பூமியில் சில கோவில்களை உருவாக்கி நம்மளுடைய முந்தை வாழ்க்கையில், அதாவது நம்ம ப்ரீவியஸ் பெர்த்தில் நம்ம பண்ண புண்ணியத்தையும் அந்த கோவிலிலே வைத்திருக்கிறார்கள். நாம் அங்கு சென்ற மாத்திரத்தில், அங்கு இறைவனை வணங்கிய மாத்திரத்தில் அந்த இடத்திற்கு போகும்போது நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் சொல் வாக்கு இல்லை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு அரசாங்க வகை, அப்பாவுடைய உடல் நலம், அப்பாவுடைய குணம், அப்பாவோட சொத்துக்கள், இப்படிப்பட்ட அப்பாவோட டிஎன்ஏ கர்மா, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் முதல்ல ஒரு விஷயம், ஆலங்குடிக்கும் உங்களுக்கும் ஒரு கட்டினொட்டி உண்டு. அதே போல் உங்களுடைய அப்பா பொறுத்தளவில் கர்மாவை நீங்கள் போக்கணும், அப்பா வகையில் நன்மைகளை நடக்கணும், அப்பாவோட சொத்துக்கள் வேணும், அப்படி இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் வேணும் அப்படின்னா சூரியனார் கோயிலில் சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் குரு பகவான் இருப்பார். இவர்களை போய் தரிசித்து விட்டு அங்கே கிட்டத்தட்ட அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இருந்தால் வெற்றி உண்டாகும். அரசு துறை இல்லைன்னா உத்தியோகத்தில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஞானாம்பி, அதாவது காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏகம்பரீஸ்வரர் கோயில், அதை நீங்கள் பிடித்து கொண்டால் மேலே வரலாம். அதே போல் அரசு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவி அடையணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பிடித்து கொள்ள வேண்டும். இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு மனக்குழப்பம் ஏற்படுது, மன சஞ்சலம் வருது, ஒரு முடிவெடுக்க முடியல, ஏதோ ஒரு வகைகளில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க சொரிமுத்து ஐயனாரை பிடித்து கொள்ளணும். பாபநாசத்தில் இருக்கக்கூடிய உலகம்மை பாபநாச சிவன், அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் கெட்டு போயிருந்தாலும், உங்களுக்கு சந்திரனை கெட்டு போயிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். போனதுக்கப்புறம் லைஃப் லிஃப்ட் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன், அதுவும் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பை கொடுக்கும். தொழிலில் பொறுத்தளவில் வெற்றி பெற்றுக்கிட்டே போகணும். பெரிய அளவில் ஒரு அம்மாவுக்கு உடல்நல குறைபாடு இருக்குது, இல்லை வீடு கட்ட முடியல, ஒரு தட்டிக்கிட்டு போகுது அப்படின்னா பர்வதவர்த்தினி அம்மன் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கினால் நன்மை உண்டாகும். அதே போல் வீடு,
அதாவது வீடு கட்டுவதற்குரிய ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, மனை வாங்க முடியல, சகோதரர்கள் வகையில் பிரச்சனை ஏற்படுது, ஒரு அதிகாரமான ஒரு பதவியில் அமர முடியல, தட்டி தட்டி போகுது, தடங்கள் ஆகுது, இப்படின்னு நிறைய இருக்கும். இல்லைன்னா பூமி நிலம் தோட்டம் சம்மந்தமான பிரச்சனை, இது மாதிரி உள்ளவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு முதல் குலதெய்வம் எதுனா பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி தான். அதை இருக்க பிடிச்சுக்கணும். அதே போல் அதாவது கழுகு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தாய்வழி சொந்தம், தாய்வழி சொத்துக்கள், அதுபோல் வீடு நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ப்ராப்ளங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சரி செய்து கொடுப்பார். கழுகு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதே போல் உங்களுக்கு இந்த பூமிகாரகனாகிய செவ்வாய் அவர் இருக்கார். அவர்னால கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு வருது அப்படின்னு வந்தீங்க, ஒரு பிரச்சனையாக இருக்குது, கடனை பிளெட்ஜ் பண்ணி வாங்க முடியல, திருப்ப முடியலைங்கிற தனுசு ராசிக்காரங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இறுக பிடித்து கொண்டால் வெற்றி உண்டாகும். இதெல்லாம் ரகசியங்களை மனதில் வச்சுக்கோங்க. அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்துக்கிட்டால் நன்மை உண்டாகும். சரி, இப்போ நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ஒரு பிரிண்டிங் துறையில் இருக்கிறோம், ஒரு தகவல் துறை, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ஜெராக்ஸு, எழுத்து, செய்தி, டாக்குமெண்ட்டு, கவிதை, கட்டுரை, நூல் வெளியீட்டாளராக இருக்கிறோம், இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறோம், இப்படி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தொழில்நுட்பம்னு வச்சுக்கோங்களேன், ஐடி செக்டார், இப்படி உள்ளவங்க எல்லாரும் நாங்கள் தனுசு ராசியில் தான் சார் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திருவகிந்திபுரம் எழுதிக்கங்க. திருவகிந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கார், கடலூரில். அதனால் அங்கே இருக்கிற ஹயக்ரீவரை பிடிச்சிட்டிங்கன்னா நன்மை உண்டாகும். அதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர், தனுசு ராசிக்காரங்க திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நாராயண கடவுள் தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி போவார். ஒரு சிறு சிறு முயற்சி வெற்றிகள். அதே போல் தனுசு ராசிக்காரங்க ஒரு சுய தொழில் பார்க்குறீங்க, சிறு தொழில் செய்கிறீங்க, சிறு முதலீடு, அன்றாட வருமானத்தை பெருக்கக்கூடியது, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்க, ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு வேலைகள் செய்கிறவங்க, ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க எல்லாரும், அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்திர சாயிங்கிற பெருமாளை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார். உள்ள பிரச்சனைகளை எல்லாம் அவர் சரி செய்வார். நேயர்களே, இப்போ நம்ம தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். இந்த குருனா தன புத்திர காரகன். அப்போ குரு என்றால் மதிப்பு, மரியாதை, சிறப்பு, கௌரவமான ஒரு பதவி, ஒரு இது மாதிரி விஷயங்கள். குழந்தைகள், இந்த குழந்தை பிறப்பு, செல்வத்தை கொடுக்கறது, பெரும் செல்வத்தை கொடுக்கறது. அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ ஒரு கோவில்கள், ஒரு திருவாலயங்கள், சிறப்பு திருப்பணி வேலைகள், இது மாதிரி விஷயங்களில் இருக்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் முதல்ல ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, தன் ராசிக்கு அதிபதியை தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி குருபான், இவங்க குழந்தை பேர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை உபாசனை பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம்லாம் கிடைச்சிருச்சு, குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுதுன்னா காஞ்சியில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திகிட்ட அங்கே போய் உபாசனை பெற்றுக்கொண்டால் குழந்தைகள் கல்வியில் வரும். குழந்தைகள் வகையில் திருமணம் தடங்கள் ஆகுது சுவாமி, குழந்தைகளுக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது மதுரையில், அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வழிபட்டால் நன்மை உண்டாகும். ஞானம், இதெல்லாம் அவ்வளவு சிறப்பு இருக்குது. சும்மா அவங்க கோயிலை கட்டலை, இந்த மனிதர்கள் வருவார்கள், அவர்களுக்கு இந்த சித்தர்கள் போய் அங்கே தங்கியிருந்து அவர்கள் வரும்போது அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு இறைவனுடைய ஆணை இருக்கும். ஒரு சில பேருக்கு மலை கோயிலில் போனவுடனே வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குகை கோயிலுக்குள்ளே போன உடனே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பாதாளத்தில் இருக்கிற கோயிலுக்கு போன உடனே மாற்றம் உண்டாகும்.
யார் எங்கே போனாலும் இவன் நீங்கள் கொஞ்சம் வியாக்கியானமாக கேட்கலாம். இது எல்லாமே உலகம் முழுவதும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு தான் இருக்கான்னாரு. தமிழக பகுதிகளில் ஆய்வுகளை செய்திருக்கிற பொழுது இவைகள் எல்லாம் இங்கே போனதுக்கப்புறம் வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? அதனால் இந்த ஆண் மக்களுக்கு, தனுசு ராசி ஆண் மக்களுக்கு திருமணத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் திரு செம்பொன் அப்படிங்கிற செங்கோவில் அங்கே இருக்கக்கூடிய தாயார் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சுகமான வாழ்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். அதே போல் திருமண தடையை போக்கக்கூடிய, திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய திருமகள் நாச்சியார் அந்த தாயாரை பிடிச்சிக்கிட்டா திருமண தடையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த சுக்கிர நாள் கிடைக்கக்கூடிய நன்மை. அதே போல் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு கொடுமுடியில் இருக்கக்கூடிய இறைவன் காத்து அருள்வார். அதே போல் ஒரு சிறு முதலீடு போட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னா விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய கல்பட்டுங்கிற சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள சனி பகவான் அவர் உங்களுக்கு சிறு தொழில்களில் ஏற்படக்கூடிய முடக்கத்தை சரி செய்வார். அடுத்தாப்பில் பிரம்மாண்டமான ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழில் செய்கிறதுல தடங்கள் வருது, சிக்கல் வருதுன்னா தனுசு ராசிக்கு திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் சன்னதியும் திருவையாறில் இருக்கக்கூடிய தியாகேஸ்வரர் சன்னதிக்கும் போனால் தனுசு ராசிக்காரன் 100% ஜெயிச்சிருவான், எழுந்து நிற்பான். அந்த இறைவனை, சிவனையும் அங்குள்ள சனீஸ்வர பகவானையும் பிடித்து கொண்டால் வெற்றி நிச்சயம். சரி, வெளிநாடு போகலான்னு இருக்கிறேன் சாமி, ரொம்ப தடங்கள் வருது அப்படின்னா நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கும்பகோணத்தில் இருக்கிற படவேட்டு மாரியம்மனை அவளை அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல் கோவையில் இருக்கக்கூடிய கோணியம்மனையும் பிடித்தாலும் வெற்றி நிச்சயமாகும். வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தடங்களாக இருக்குது, தாமதமாக இருக்குது, விரக்தி அடையுது, முட்டுக்கட்டையாக இருக்குது, இனம் புரியாத பயம் கவ்வுது, பையன் ரொம்ப கவலைப்படுறான் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க திருவேலி மிளலை அப்படிங்கிற ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய படிக்காசு விநாயகரை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். தைரியமாக ஒரு காரியத்தை வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா குடந்தை கீழ்கோட்டம்ங்கிற கங்கை கணபதியை பிடித்து கொள்ளணும். அதை பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.